நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுதாண்டா என்ட்ரி. இந்த மாதிரி ஒரு என்ட்ரிக்காக தான் நம்ம காத்துன்னு இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மாஸ் என்ட்ரி கொடுக்க போறாங்க நம்ம அன்னபூரணி கிட்ட இருந்த பென்டிரைவ் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு ஒரு பக்கம். இருந்தாலும் அன்னபூரணி எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த செஞ்சு வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஆனா அந்த விஷயத்த பத்தி அவங்க எதுவுமே திங்க் பண்ணல. அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த பென்டிரைவ்ல இருந்துட்டு ஆல்ரெடி காப்பி பண்ணி வைக்காங்க நம்ம மல்லி. ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்க அன்னபூரணி கிட்ட இந்த மாதிரி காப்பி பண்ணி வச்சு எல்லாம் 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அன்னபூர்ணி அதுக்கு மல்லிக்கும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல போய் வாட்ஸ்அப்ல பாக்குறாங்க அந்த வீடியோ இருந்துருதுங்க. ஜாக் பட்டே அடிச்சிருச்சுடா. கடவுளே, உன்னை இப்பதான் கடவுள் மாதிரி வேண்டி எனக்கு எதனா ஒரு வரந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு செம்மையான ஒரு ஐடியாவை தந்துட்டேன். ஆனா இது முழுக்க முழுக்க மல்லியோட காரணம். மல்லி இது மாதிரி எடுத்து வச்சதுனால தான். இதுக்கு தான் சொல்றது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 1க்கு 2 டைம் அழகா சும்மா காப்பி எடுத்து வச்சோம்னா பிரச்சனைகள் இருக்காது. அதை விட்டு ஒரே காப்பி வச்சோம்னா மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க ஒரு இதாகும். கரெக்டாக எந்தெந்த விஷயத்துல அந்தந்த விஷயத்துல அந்தந்த மாதிரி இருக்கணும். உடனே யாருன்னா அறிவாளி ஒரு சிலர் வந்துவாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான் பாஸ், ஒரு எல்லாத்துல 2 இருக்கு நானும் அப்படின்னா 2 வைப் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் கேட்பீங்க, கண்டிப்பா கேட்பீங்க. அவங்களுக்காக தான் இதை ஃபர்ஸ்ட் தெளிவா மென்ஷன் பண்ணிடுறேன். ஜெராக் காப்பியை கடை வச்சு ஓரி ஆடிடலாம். ஆனால் 2 பேரை வச்சு ஓரி ஆடுறது உங்க வாழ்க்கையே நாசனமாயிரும். தெரியாம அந்த மாதிரி ஆசைப்பட்டுற போறீங்க. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம விஜயோட நிலைமை இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். நம்ம விஜய் இருந்துன்னு கரெக்டா மல்லியை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் மனசே இல்லாம மனசு கூனி குறுகி போயிட்டு வெண்பா இருந்துன்னு ஒரு பக்கம் மல்லியம்மா என்னை விட்டு போகாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க. மறுபக்கம் நம்ம அன்னபூர்ணி இருந்துன்னு வெளியே கார்ல வந்து நிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ரஞ்சிதோ ராஜேஸ்வரன் சேர்ந்து என்னடி வெயிட்டிங்க, டக்குன்னு வெளியே போடி, உன்னை பார்த்துனுக்கிறதா எங்களுக்கு வேலையா. அப்படியே சும்மா இவளை அப்படியே வீட்டு கெஸ்ட்டு இவளை அப்படியே சும்மா வீட்டுக்கு வந்து இவளை அப்படியே வழி அனுப்பிச்சு வச்சுருக்கோம். சீக்கிரம் கிளம்படி, எங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஓவரா திமிரா அப்படியே சும்மா கொஞ்சம் அகங்காரமாக பேச ஆரம்பிச்சுறாங்க. இதனால நம்ம மல்லி இருந்தாலும் ரொம்பவே டிப்ரெஷன் தலைமைட்டு, நல்லா நீ வெண்பா சந்தோஷமா இரு, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாத, அப்பா சொல்றதை கேட்டுருன்னு சொல்லிட்டு கையை உதறி விட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே அன்னபூர்ணி குட்டுன்னு உள்ள ஓடி வந்து, என்னம்மா மல்லி எங்கம்மா போற, ஊடுமா ஊட்ட விட்டு எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதான் வச்சுங்களேன் எனக்கு சிறப்பான ஆப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்க. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உடனே பார்க்கணுமே நம்ம ரஞ்சிதம் இருக்காங்களா, அவங்க இருந்து பாத்தியா ராஜம்மா கரெக்டா எதனோ ஒரு ஷாக் கிடைக்கும். இவன் எந்த நேரத்தில் வெளியே போறாளோ எல்லாமே இவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. அப்படியே டக்குன்னு வந்துடுறாங்க. உடனே பார்க்கணுமே நம்ம ராஜேஸ்வரி, உங்களுக்கு என்னங்க வேலை, அவ்வளோதான் இவளுக்கே அந்த வீட்டில் வேலைன்னாச்சு, நீங்க யார் இந்த வீட்டுக்கு, சரி நான் மாப்பிள்ளை தம்பியை பார்த்து பேசிட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் தம்பி நீ எதுக்கு அவங்கள பார்த்து பேசணும், உனக்கு என்ன வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி திட்ட ஆரம்பிக்க. என்ன ரஞ்சிதம் ராஜுக்கு பயம் போல, பயம் அடிசுமா அள்ளு விடுது, என்னை பார்த்தா நான் அவ்வளோ பயமா, நான் பேசத்துல நான் விஜய் நம்பிடுவாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. விஜய் கிட்ட போயிட்டு, உங்க இப்போ என்ன மல்லி என்ன சொன்னா, உங்க அக்கா அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொன்னா, அதனால தானே மல்லியை விட்டு துரத்துறீங்க. ஆமா, இப்போ நீங்களும் அதே தானே சொல்ல போறீங்க, எல்லாரும் என்ன சொல்லுவீங்க தெரியும், பார்த்துடா தம்பி என்னை எவ்வளோ அழகு எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த வீட்டை விட்டு நானே போயிடுறேன்டா. எதுக்குடா எனக்கு இந்த வீடு, எதுக்குடா இந்த கஷ்டம், எல்லாமே உனக்காக, உன் பொண்டாட்டிக்காக, உன் பிள்ளைக்காக தானே இந்த வீட்டில் இருக்கேன். ஏன்னா இது எதுவுமே புரிஞ்சுக்காம நான் ரொம்பவே கஷ்டத்து மேலே கஷ்டப்படுத்துறீங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்கேன். விஜய் தம்பி எல்லாமே இருக்கட்டும் தம்பி, நான் தப்பே பண்ணவங்களாம் இருக்கட்டும், மல்லியும் தப்பு பண்ணதான், இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் பேசுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை கொடுக்க. வீடியோவை பார்த்ததும் எனக்கெல்லாம் அவன் மேலே சுத்தோட பாசல. அங்கே வந்ததே சொத்துக்காக மட்டும்தான். தம்பியாவது மயிராகுது, சொத்து வந்தா போதும், இவனை எப்படியான ஜெயில தள்ளி ஒரேடியா உள்ள அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் சொத்தை மொத்தம் நானே சுருட்டினு நான் ராணி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணு தெனாட்டில் திமிரா சுத்தணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி பேசுறது எல்லாமே இருக்கான்னு அதை பார்த்ததும் அப்படியே சும்மா கண்ணு செவக்குது, கை முறுக்குது, மீசை திருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தலைவர் வேற நல்லா கோவப்படுறாரு. உடனே பார்க்கணுமே அப்பளா காலத்தி சப்புன்னு அறிவாருன்னு பார்த்தா அப்படியே சும்மா ராஜேஸ்வரி அக்கா நீங்களே வீட்டை விட்டு போயிருங்க அக்கா, டீசெண்டா என் வாயில தானே வந்துட போதுக்கா, அடிச்சிட போறேங்க்கா, நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன், தேவையில்லாம நடிக்க வைக்காதீங்க, அக்கால அடிச்ச பாவம் எனக்கு எதுக்கு, நீங்களே போயிருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசின்னு இருக்கேன். இதை கேட்டது நம்ம ராஜேஸ்வரி இருந்தாலும், என்னடா அது இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பேசலாம், என்ன தம்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் லுக் விடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. பயங்கரமான விஷயமெல்லாம் நடக்க போகுதுன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. ஏன்னா இது போன்ற நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தாதான் நம்ம மல்லி சைடில் ஒரு பக்கம் கலகலப்பாக போகுங்க. இதுக்கப்புறம் நம்ம மல்லி இந்த வீட்டை விட்டு போவாங்களா போக மாட்டாங்களா, மல்லிகிட்ட விஜய் மன்னிப்பு கேட்பாரா கேட்க மாட்டாரான்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பா மன்னிப்பு கேட்பாரு. மல்லி என்னை மன்னிச்சிருமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் எல்லாமே அவசரப்பட்டு அவசர கொடுக்காட்டம் பண்ணிட்டேன், இது எல்லாமே என்னோட தப்பு தான், மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா மன்னிப்பு கேட்க போறாரு. இதுக்கு இந்த ஒரு தருணத்துக்காக தான் நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருக்கேன். நம்ம விஜய் மன்னிப்பு கேட்கறத பார்த்து வேற லெவல்ல இருக்கிற ஒரு பக்கம். இதுக்கு தாங்க சொல்றது, கரெக்டா எந்தெந்த விஷயம் எப்ப எந்தெந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் நம்ம கிட்ட சொல்றாங்க, ஆனால் ஃபர்ஸ்ட் மதிப்பு கொடுத்து கேட்கணும். ஆதாரம் இருந்தால் மட்டும் தான் அவங்க சொல்றத நம்புன்னு சொல்லிட்டு மல்லி சொல்றது எல்லாமே ஃபேக்கா
நம்ம விஜய் கிரியேட் பண்ணது ரொம்பவே ஒரு தவறான விஷயம். ஏன்னா நம்ம மல்லி ஏன் பொய் சொல்ல போகிறாங்க, எதுக்கு பொய் சொல்ல போகிறாங்க, கட்டின புருஷங்கிட்ட பொய் சொல்லி அப்படி என்ன ஆக போகுது. ஆனால் நம்ம விஜய் இதை புரிஞ்சுக்காம மல்லியை ரொம்பவே கேவலமாக ட்ரீட் பண்ணிட்டாரு. இதனால் மல்லிக்கு செம கோவம் வந்துடுது. ஏன் எதுக்காக நான் இங்கே இருக்கணும், இவர்களுக்காக நான் எதுக்கு கஷ்டப்படணும், என்ன புரிஞ்சுக்காம இவங்க இஷ்டத்துக்கு இருக்கிறபோது நான் என் வாழ்க்கையை நான் பார்த்துன்னு நான் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்கே எவிடன்ஸ் எல்லாம் காட்டுதான், வாங்க பிரேம நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே கிளம்புறாங்க. மல்லி காலை பிடிச்சின்னு என்னை மன்னிச்சிரு மல்லி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், இதுக்கு மேலே அந்த தவறு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், என்னை விட்டு போயிடாதுன்னு கதறாரு. நீ என்னதான் கதறினாலும் உதறினாலும் ஒன்றும் பண்ண முடியாது, முடிஞ்சது முடிஞ்சிச்சு, கதம் கதம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்ப பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீங்களும் ஒரு பக்கம் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நிறைய விஷயம் இல்லைங்க, கொஞ்சம் தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.